ரிஷபராசி அன்பர்கள் குருவார்க்க கோடி நன்மையாக அமையப் போகிறது இந்த வருடம்தான். இந்த ராசிக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் இதெல்லாம் பார்த்து அள்ளி கொடுக்குங்க. முதல்ல இவங்களுக்கு திருமண ரீதியாக பாக்கியஸ்தானம் இழுத்தாச்சு. தந்தை வழி உறவுகள் லாபங்கள் அதிகரிக்க போகுது. நண்பர்கள் வட்டாரம் விலாசமாக போகுது. தொலைதூர பயணங்கள் அள்ளி கொடுக்க போகுதுங்க. சார் திருமணம், நட்பு, கூட்டு இதெல்லாம். ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறார், 9 மற்றும் இந்த ராசிக்கு 11. இந்த பாவத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்ததுங்க. சார் இதில் எப்போ சார் நடக்கும்? சார் இந்த குரு பயிற்சி நடந்தவுடனே ஆரம்பித்தாச்சு. இது தசாபுத்தி லிங்க் மட்டும் வந்தால் நிச்சயமாக நடந்துடும். தசாபுத்தி அதுவும் ஒரு சில குரு தசையோ குரு புத்தியோ வந்துடும். இப்போ இந்த குரு 7ஆம் இடத்தை பார்க்குது. எனக்கு நிவர்த்தி ஸ்தானம் இருந்தாங்க. அப்போ ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது நிவர்த்தி ஆகுமா? நிவர்த்தி ஸ்தானம் வந்தாச்சு. சார் எனக்கு பாக்கியம் கிடைக்குமா? பாக்கியம்ங்கிறது திருமண பாக்கியமாக இருக்கலாம், வீடு அமையிறது பாக்கியமாக இருக்கலாம், இல்லை குழந்தை பாக்கியமாக இருக்கலாம். இது போன்ற ஏதோ ஒரு பாக்கியம் உங்களுக்கு அமைந்தே தீரும். அப்போ லாபம் அனுபவிக்க வேண்டியது விதியாக வந்துவிட்டது இந்த கோச்சாரம். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் ரிஷபம் இன்னும் மேன்மேன் வளர்ச்சி அடையும்.